வார்த்தையின் வித்தை. ஒரு சிறிய கிராமத்தில் லக்ஷ்மி என்ற அம்மா இருந்தாள். அவள் எப்போதும் வீட்டில் நல்ல வார்த்தைகளையே பேசுவாள். நல்லதே நடக்கும், நம்ம வீடு சந்தோஷமாயிருக்கும் என்று. அவரின் அயல் வீட்டில் சுரேஷ் என்றவர் இருந்தார். அவர் எப்போதும் எதுவும் சரியாகாது, எப்போதும் பிரச்சனைதான் என்று பேசிக்கொண்டே இருப்பார். ஒருநாள் லக்ஷ்மியின் வீட்டில் சிறிய சிக்கல் வந்தது. ஆனால் அவள் அமைதியாக, இதுவும் கடந்து போயிடும் என்று நம்பிக்கையுடன் பேசினாள். அந்த அமைதி வீட்டை காத்தது, சிக்கலும் சரியாகிவிட்டது. அதே நேரத்தில் சுரேஷின் வீட்டில் சிறிய பிரச்சனை கூட பெரிய சண்டையாக மாறிவிட்டது. அவரின் எதிர்மறை வார்த்தைகள் வீட்டை கலக்கமாக மாற்றின. அப்போது சுரேஷ் உணர்ந்தார், நாம் பேசும் வார்த்தைகள்தான் நம் வீட்டின் சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று. அந்த நாளிலிருந்து அவர் நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். அவரின் வீட்டிலும் மெதுவாக அமைதி, சந்தோஷம் திரும்பியது. கதை நெறி: நல்லதை நினைத்தும் பேசினால் நல்லதே நடக்கும். எதிர்மறை வார்த்தைகள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஸ்டோரி பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.